ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி டம் பிரியாணி ஒன்று நான் காட்டி தர போகிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸாக காட்டி தர போகிறேன். ஒரு ஓஃபனேஜுக்கு என் ஃப்ரெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு தேவையான மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் டீட்டெயில்ஸாக காட்டி தர போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் 2 kg 2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். ஒனியன் 250 கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய தக்காளி 3 காயை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை பச்சைஞ்சி ஜூஸியாக அடிச்சிக்குது, அரைச்சில்ல அடித்து வச்சுக்கிறேன். இது வந்து தாளிப்பு வகார், ஏலக்காய், கருவேப்பட்டை, கராம்பு அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணின ஆயிலில் இது தாளிப்பை போட்டு வச்சுக்கிறேன். இதில் இங்கிட்டால கிழங்கு 250 கிராம் கிழங்கு எடுத்துக்கிறேன். நெய் எடுத்து வச்சுக்கிறேன். நெய் ஒரு 200 கிராம் நெய் இருந்தால் போதும். 3 கிலோ ரைஸுக்கு தான் நான் இப்போ சமைச்சு கொடுக்க போகிறேன். சில்லி பவுடர், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, மஞ்சள் தூள், பிரியாணி எசன்ஸ், உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். வேற கொத்தமல்லி கீரை கொண்டு வரது கொஞ்சம் லேட் ஆகுது. 3 கிலோ கோழிக்கு 3 கிலோ ரைஸ் தான் இதுக்கு அட் ஆகும். ஒரு 25 பேருக்கு தாராளமாக வயிறு நிறைய பெரிய ஆக்களும் சாப்பிட்டுனா அதில் ஈக்கிறது ஓஃபனேஜில் ஈக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் தான் ஈக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் போலில் பார்க்குறதுக்கு அங்கே அடுத்த பக்கத்தில் நான் ஈக்கிறேன்னு சொன்னாங்க. இதுதான் தேவையான பொருட்கள். ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக உங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரி தான் நான் இப்போ காட்டி தர போகிறேன். டம் இப்படி அடிக்கிறேன்னு சொல்லி வாங்க நம்ம அதை பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கை ஆட் பண்ணுறேன். ஒனியனை ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுக்கிற இதை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பச்சைஞ்சி இஞ்சி 3 ஜூஸி அடித்து வச்சுக்குது. தாளிப்பு வகாரம் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் 50 கிராம், சின்ன சீரகம் 50 கிராம், மிளகாத்தூளும் 50 கிராம். மிச்சம் போடல காரம் ஆகிற சின்ன பிள்ளைகள் சுற்றி பாயில் பண்ண சிக்கன் கிரேவி நான் இப்போ இதில் இல்லை சுற்றி ஃப்ரை பண்ண கிரேவி இல்லை சுற்றி தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இல்லை ரைத்தான் ஆட் பண்ணுறேன். டேஸ்டி ஆகிக்கும் அது போட்டேன்னு சொன்னால் பாயில் பண்ணின கிரேவி. சிக்கனில் நான் மிச்சம் எடுத்துக்கிறேன். லெக் பீஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓஃபனேஜில் சின்ன பிள்ளைகள் ஈக்கிற சுற்றி தான் எடுத்தேன். லெக் பீஸால் கேட்டேன். ஜஸ்ட் பீஸ்ட் அது ஒன்றும் எடுக்கல. கொஞ்சம் கம்மியாகிக்குது உப்பு. கணக்காக ஆகிக்குது உப்பு. மாஷா அல்லா. இது இப்படியே வைக்கணும். ஒரு ½ அன் ஹவர் வைக்கணும். அப்போ தான் உப்பு கொஞ்சம் நல்லா உறைஞ்சி எடுக்கும் உப்பு. ஓகே கைஸ், 3 கிலோ ரைஸுக்கு தான் நான் இந்த தண்ணியை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி ஸ்டேஜ் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் வச்சுருந்த வகார் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதுக்கு. இப்போ ரைஸ் வாஷ் பண்ணி வச்சு ரைஸை ஆட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணினால ரைஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நான் போட்டேன்னு பார்த்துப்பீங்க. ரைஸும் அதே மாதிரி 4 பக்கம் ஒரே மாதிரி இப்படி பபுள்ஸ் வரணும். அப்போ தான் கொஞ்சம் ரைஸ் வேறு ஸ்டேஜ் தான் அது அப்படி காட்டுறது. வந்து ரைஸை கொஞ்சம் பாயில் பண்ணி தான் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். சிக்கன்ன்றதால அதே பீஃப் மட்டன்னு சொன்னால் போட்டு ஒரு 2-3 செகண்டில் கிண்டிட்டு அப்படியே எடுத்து ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் பாயில் பண்ணி தான் எடுத்து போட்டுருது. நான் பாரு இப்போ எப்படி கொதிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. நான் இதுக்கு ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு பிரியாணி எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறது. கராம்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடியால் ஒரு 15 கராம்பு போல் ஆட் பண்ணுறேன். இது போடுற வந்து ரைஸ்ட ஸ்மெல் இருந்துன்னு சொன்னால் வெளியாகிறது தானே இது ஆட் பண்ணுறது. இப்போ கலரிங்கை ஆட் பண்ணுறது. இது இந்த பேலன்ஸ் ஆகின வகார் தான் தாளிப்பு போட்டது. நெய் மிச்சம் ஜாஸ்தியாக போடலை. நெய் ஒரு 100 கிராம் மாதிரி புல்றது தான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 250 கிராம் மாவு எடுத்து நான் டம் அடித்து மாவை வச்சு தான் நான் சீல் பண்ணுறது. நீங்கள் பார்த்துப்பீங்க பல வீடியோவில். ஆவி வெளியே போகாமல் தான் இந்த நிலைமையில் நான் குக் பண்ணுறது. இந்த சட்டிக்கு தக்கனக்கு ரைஸ் ஈக்குது. மொத்தம் 6 கிலோ ஈக்குது. சிக்கன், ரைஸ், கிழங்கு, பச்சைஞ்சி எல்லாம் ஆட் ஆகுறதுக்கு. இதை பார்த்து வச்சு மூடாமல் ரைஸ் மேலே ஈக்கிற சுட்டி மாவு கொஞ்சம்
கூட அடித்து இந்த பக்கம் வச்சு நான் சீல் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது வேகிறதுக்கு. சட்டியில் இடமிக்கிறதுனால ஒன்று வைக்கணும். இது மேலே வராமிக்கிறது, துறப்பட்டிக்கிறது, சீல் பண்ணிக்கிறது தான் இது வெயிட் ஒன்று வச்சுக்கிறேன். இப்படி ஒரு 20 மினிட் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. 4 பக்கம் ஒரே மாதிரி பத்துறதுக்கு நான் இப்போ அடுப்பை கொஞ்சம் இதாக்கிறேன். அடுப்பை 4 பக்கம் பத்துறதுக்கு மாதிரி பற்ற வச்சுக்கிறேன். இதே ஸ்டேஜில் ஒரு 20 மினிட் போல் பற்றணும். பற்றினப்பறம் மரம் திரும்ப மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த ஸ்டேஜ் லீக்குதுன்னு சொல்லி இது டம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஈக்குறேன்னு சொல்லி வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஓகே கைஸ், 20 மினிட் ஆகுது. நான் இப்போ அடுப்பையும் க்ளோஸ் பண்ணேன். வாங்க இந்த ஸ்டேஜ் லீக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மாஷா அல்லாஹ், கீழே ரைஸ் எப்படி வெந்திக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஹாஃப் பாயில் தான் போட்டேன் கீழே ரைஸை. சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம் எப்படி ஈக்குதுன்னு சொல்லி. இப்படி ஏல அது அப்படி கொதிக்குது பாருங்கள். எப்படி ஜூஸியாக வெந்திக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சிக்கன் பீஸ் கூட உடையாமல் பீஸாக ஈக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைமும் 6:30 ஆக போகுது. இதை எடுத்துன்னு போயிட்டு ஓஃபனேஜில் இருக்கிறவங்களுக்கு 7 o'clock போல் சேவ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஏலியாக சாப்பிட்டு தூங்குறதுனால இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே சேவ் பண்ணுறது இதுக்கு எல்லாம் அச்சாறு மாசம்பர் வட்டலாப்பம் அதையும் வச்சு அவங்களுக்கே தான் சேவ் பண்ணுறது. வாங்க நம்ம ஓஃபனேஜில் போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ டைமும் சரியாக செட் ஆகி கொண்டு வருவது. இன்னும் அச்சார் மட்டும்தான் நீக்குது ஏற்றுறதுக்கு. ஓஃபனேஜ் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி வாங்க நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் என்ன சார் தேவையில் இருந்துன்னு சொன்னால் சாப்பாடுகள் செஞ்சு கொடுக்க வேண்டிய இது மாதிரி சின்ன குவான்டிட்டி தான், சின்ன பிள்ளைகள் தான் ஈக்கிறது. அதுவும் 20, 15, 22 ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கிற. மாதம் கிழமை பிள்ளைகள் சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் வாராங்க ரிட்டர்ன் போகிற அப்படின்னு சொல்லி. என்ன சிச்சுவேஷன் சொல்லி தெரியாது. நானும் மீ தான் பெஸ்ட் மூட போகிறது. வாங்க நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், ரைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ரைஸை பாருங்கள் எவ்வளோ ரைஸ் வந்துன்னு சொல்லி. 3 கிலோ ரைஸில் பாருங்கள் சிக்கன் பீஸ் கூட ஒன்று கூட உடையாமல் அப்படியே இருக்குது. சிக்கன் பீஸில் பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிச்சி சார் இல்லை பாருங்கள். மாஸ் சாம்பார் செஞ்சு அவங்கட்டால க்ரீன் பீஸ் அச்சாறு செஞ்சுக்கிறேன் போட்டுக்கிறேன். மசாலா போகும். பதினெட்டு பிளேட்டையும் வந்து போட்டுருந்தேன் ஆல்ரெடி. மாஷாஅல்லாஹ் நல்லா இதில் சேவ் பண்ணிங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறேன். ஸ்டாஃப் மட்டும்தான் சாப்பிட இருக்குது. அவங்க பிள்ளைகளில் வந்து மூஞ்சி காட்டாமல் எடுக்க சொன்னாங்க. அதனால் நான் போட்டு கொடுத்துட்டேன்னு வந்து ஓகே கைஸ், பிள்ளைகளில் வந்து மூஞ்சி காட்டாமல் தான் எடுக்க சொன்னாங்க. அதனால தான் வந்து மூஞ்சி காட்டலை. இதில் தான் நீக்கிறது. உஷாவித பிள்ளைகள் தான் நீக்கிறதுன்னு சொன்னாங்க. இதுதான் மேடம். இது அடுத்து வந்து இவரும் மேனேஜர் தான். அவங்களுக்கும் என்ன சார் ஆர்டர்கள் இருக்குதுன்னு சொன்னால் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள். இல்லை சின்ன குழந்தைகள் தான் ஈக்கிறாங்க. சாப்பாடு 25, 30, 15 கிழமை மாறுறேன்னு சொல்கிற உஷாவியால் கொடுக்குற குழந்தைகளுக்கு தான் இந்த சாப்பாடு நான் செஞ்சு கொடுத்தது. ඉතින් අවුඩ ඇඩ්‍රස් වල ඊග්‍රේද වන්දේ ඉතින් මැඩම් අද අපේ කෑම ගෙනල්ලා දුන්න. ඇත්තටම අපේ දරුවා අද හරියට රසවත් කෑම කෑවා. ඒගොල්ලන් ගොඩාක් ස්තුතියි මේ වගේ සම්බන්ධ වෙනවට. දිගටම අපිට ටික සම්බන්ධ වෙන්න කියලා ඉල්ලනවා. මැඩම් ඉල්ලාදනාல வந்து සර් தான் ඊග්‍රේද සර් තමයි ඉන්නේ මැඩම් නැති දවස් වලට මැනේජ්මන්ට් එකේ. මේ මැනේජර් මාත්‍යාගෙන් පොඩි වචන සල්පයක් කාලා බලමු. කෑම කොහොමද ළමයි කොහොමද කෑ රසවත් ඉන්නේ කොහොමද කියලා පොඩ්ඩක් පොඩි වෙනසක් දෙනවා. ඇත්තටම ගොඩක් සන්තෝෂයි. අද මොකද අර වෙනදා කෑම් පාර්සල් එක අපි ගෙනන කන්නේ. කෑම් පාර්සල් ගෙන නැත්නම් එළිය හදාගෙන ඇවිල්ලානේ මේ කෑම දෙන්නේ. දැන් අද මේ ඇවිල්ලා ඔබතුමාලා මේ ඇවිල්ලා කෑම ටික මේ හදලා දීලා බෙදලා දීලා එහෙම හරි ආසයෙන් අර ගෙදරක් වගේ ඉන්නේ. ගෙදර වගේ කෑම උවිලා එහෙම බෙදලා දෙනවා. ඊට පස්සේ එහෙම කාලයදී හරි සන්තෝෂෙන් කට්ටිය හිටියා. ඉතින් කෑම ටික කාලා හරි සන්තෝෂෙන් ඉන්නවා. ඉතින් ගොඩක් ස්තුතියි මේ කරපු මේ
உபகாரிட்ட வந்து வீட்டில் மாதிரி குழந்தைகள் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்களாம். அதுவும் எல்லாம் இங்கே வந்து எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்தது. வேறு நாளைக்கு வந்து பார்சல் தான் கொண்டு வந்து கொடுக்குறது. அந்த வீட்டில் மாதிரி இல்லாமல் அந்த அவங்கள்ட்ட அந்த இல்லாமல் சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே வீசுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக எல்லோரும் பிளேட் காலியாகிறதுக்கே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. அவங்கள்ட்ட வேணும் சார் ஓர்டரில் இருந்தேன்னு சொன்னால் வந்து இங்கே கான்ட்ராக்ட் பண்ணி எங்களோட தர சொல்கிறாங்க. மிச்சம் கஷ்டத்தில் ஓடுறேன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.